வைகை ஆற்றில் கள்ளழகர் 5:35க்கெல்லாம் இறங்கிட்டாருங்க. கருங்கும்முன்னு வானம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. ஆற்றுல அழகர் இறங்குறதுனால இப்படி தாங்க நல்லா மழை அடித்து ஊற்றிடும் பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம போய் சேஃப்டியாகிடுவோம்னு கிளம்பிட்டோம். அங்கே அன்னதானம் கொடுக்கறதுக்காக நாங்கள் பிஸ்கட் தாங்க வாங்கிக்கிட்டோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வாங்கினது. அப்படியே வாங்கிட்டு நானும் மாமாவும் வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போனால் நல்லா மழை பெரும் பெரும் சொட்டாக வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சும்மா அடித்து பின்னி ஊற்றி பெடல் எடுத்துருச்சு. நல்ல வேளை ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். மக்கள் கூட்டத்தை பாருங்களேன், அப்படியே அலையாக எறும்பு சாரையாக போகிற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. அழகர் வர்றதுக்கு முன்னாடி இது என்னடா பஸ்ஸில் என்னமோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் சித்திரை திருவிழாவோட புது ட்ரெண்டிங் பார்த்துக்கோங்க. என்னங்க, ஆற்றுல போகிற அழகர சாரை குதிரையில் பார்க்குறப்போ செம்மையாக இருக்கு இல்லையா? சாமியும் நல்லா சூப்பராக கொடுத்தாரு. பக்கத்தில் ஒரு அம்மா சக்கரை தீபம் ஏற்றினாங்க. அவங்க தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நல்லா திருநீரெலாம் பூசிக்கிட்டு நம்ம பிஸ்கட் தாங்க ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். இதுதான் நாங்கள் முதல் நம்ம அன்னதானம் ஏதாவது போடுவோம் அப்படின்றப்ப இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு என் மைண்டில் இருந்துச்சு. மாமா நீர்மோர் பிளான் பண்ணியிருந்தாரு. அதை நாளே பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம பகலில் போய் ஊற்ற முடியும். ஆல்ரெடி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணது பிஸ்கட் தாங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறப்போ அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கே. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நாங்கள் ஒரு படி எங்களை அழகர் மேலே தான் வச்சுருக்காரு. அதாவது எப்படின்னா, லைஃப்பில் ஏதோ ஒருலேருந்து நம்ம முன்னேறணும் அப்படின்றப்போ நாங்கள் ஒரு இடத்துல அடிபட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றப்போ ஆண்டவன்ட்ட தீர்க்கமாக ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் நான். அதில் ஒரு முதல் படிக்கட்டு தான் இந்த அன்னதான திட்டம்.